நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ப்ரோ? படம் நல்லா இருக்குண்ணா. ஆக்டிங் எப்படி இருக்கு ப்ரோ? ஆக்டிங் தளபதி ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. ஓகே. ஆக்டிங் எப்படி ப்ரோ இருக்கு? ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அழுவ வச்சிட்டாங்கண்ணா. அப்படிங்களா? ஏன் மனசாட்சி அழுவ வச்சிட்டாங்களா? கடைசியில அழுவ வைக்கிறான். படத்தை நல்லா முடிச்சு கடைசியில ஒரு 40 செகண்ட் இது போட்டு அழுவ வச்சிட்டாங்க. சூப்பரா நல்லா இல்லைங்களா படம்? ஏன் கையெடுத்து பாருங்க. நல்லா இருக்கு. சூப்பரா எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்குண்ணா. சூப்பர். டிவிலாம் பார்த்தா நல்லா இருக்காது. தேட்டர்ல தான் வந்து பார்க்கணும். மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரையும் புகழையும் பெற்றிருக்காரு நம்ம தளபதி. தளபதினு சொல்லிக்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க, மாண்புமிகு தமிழக முதல்வர். யாரு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதுதான் நல்லா இல்லன்றீங்களா? நல்ல ஐயா இவ்வளவு நாளா ஏன் இந்த படம் வரலன்றதுதான் அது ரொம்ப வருத்தம். யாரு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதுதான் நல்லா இல்லன்றீங்களா? நல்ல ஐயா அவரு படம் நல்லா இல்ல சொல்ல வச்சுங்களேன். நான் இந்த இடத்துல இருந்து அர்த்தமே கிடையாது. ஏதாவது மத்தவங்க சொல்ற மாதிரி மத்தவங்கள ட்ரோல் பண்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த யூடியூபர்ஸ் அவங்களாம் போய் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இந்த லாஸ்ட் ஒரு படத்தினால மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து வருது. எப்படி இருக்கு படம்? படம் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப நல்ல படம். எப்படி சொல்றது, கடைசி படம்னு அவர் முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் சொன்னாரு, கடைசி படம் அந்த மாதிரி படம் நடிக்க மாட்டேன் இனிமேல், இந்த மாதிரி இப்ப அரசியல் முழு நேர அரசியல்வாதியா நான் மாறிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னாரோ என்னமோ, இப்ப அவர் நேரம் நம்ம நேரம் நம்ம எல்லாரோட நல்ல நேரம் இப்போ முதலமைச்சரா மாறிட்டாரு. அது பெருமையான ஒரு விஷயம் தான். அது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்டிங்லாம் நல்லா தான். அவர் ஆக்டிங் பத்தி அவரு என்கிட்ட கேக்குறீங்க. அவர் ஆக்டிங் பத்தி ஊருக்கு உலகத்துக்கே தெரியும். ஆக்டிங் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேக்குறீங்க. கடைசி படம் நான் காலைல 9 மணி ஷோ. இது ரெண்டாவது முறை. இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. இதெல்லாம் இந்த பாக்கியம் எல்லாம் இனிமேல் கிடைக்காது. விஜய் படத்தை ஃபர்ஸ்ட் டே பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காதுங்க. இது எப்படி சொல்றது, கூட்டம் இருக்கா? கூட்டத்தை பத்தி அவருக்கு, அவர் படம்னா கூட்டம் வராத இருக்குமா? அவர் ஒரு பேருக்காக ஒரு பேரை ஸ்கிரீன்ல போட்டாலே 100 கோடி பேர் வந்து பாப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரையும் புகழையும் பெற்றிருக்காரு நம்ம தளபதி. மாண்புமிகு, அதாவது தளபதினு சொல்லிக்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க, மாண்புமிகு தமிழக முதல்வர். அதாவது சாதாரணமா வந்தா தளபதி விஜய் வந்திருக்கோம். இப்ப வந்து தமிழக முதலமைச்சர் வருது. என்னன்னா லீக் ஆயிடுச்சு, முதல்ல ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கோம். இப்ப என்னன்னா இன்னும் பயங்கர ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவோம். இப்ப சின்ன வருது நான் கேட்டீங்கன்னா, சின்ன பசங்க பார்க்க கூடாதுன்றாங்க. இருக்கு வந்து அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். சின்ன பசங்க, அந்த 15 வயசு பசங்க ரொம்ப அதிகம். பொன்னியில ஒரு 17 வயசு ஆகுது, அவன் ரொம்ப வருத்தப்படுவான். ஐயோ 17 வயசு இன்னும் ஆவலையே, நம்ம முன்னாடியே பிறந்துடலாம் போது, அந்த மாதிரி நினைக்கிற பசங்க நிறைய பேர். தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து ஃபுல்லா லேடிஸ் ஃபேன்ஸ், குழந்தைங்க ஃபேன்ஸ். இப்ப முதலமைச்சர் மெயின் காரணமே அதுதான். எனக்கு தொண்டை கத்த முடியல, பேச முடியல. அந்த அளவுக்கு தண்ணி பாட்டில் 2 வாரம் தண்ணி பாட்டில் காலி பண்ணோம். அந்த அளவுக்கு செம்ம சவுண்டு. கடைசி படம் வேறையா, நல்ல லாஸ்டா ஒரு ஃபுல் படத்துல வர கட் சீன்ஸ் போட்டிருந்தாங்க. என் கண்ணுல தண்ணி வந்து ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலி பாத்திருக்கேன் தளபதி 2-3 வாட்டி பாத்திருக்கேன். அவரோட லியோ டான்ஸ் ஆடி இருக்கேன். அந்த குரூப் அந்த ஒரு சாங்ல மட்டும் ஆடி இருக்கேன். பக்கத்துல இருந்து பார்த்து இப்ப இந்த ஜனநாயகம் பண்ணல. பட் ஆனா அதுல பார்க்கும் போது இதுல நான் ஐயோ இதுல ஆடாம கூட இல்லையா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சுங்களா அவனை பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெரியா இருந்துச்சு படம். நான் செம ஒருத்தனா இப்பதான் படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம தளபதிக்காகவே படம் பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து அவரு அந்த இது அரசியலுக்கு போயிட்டாரு. பட் வந்து எனக்கு அரசியல்ல தான் நான் ரொம்ப ஃபேன். அவரு இப்போ வந்து அவரோட கடைசி படம், ஆமா ஆமா, அது ரொம்ப பெரிய ஃபேன். அவரு முன்னாடி எல்லாம் அரசியல் அந்த அளவுக்கு நான் லைக் பண்ண மாட்டேன். பட் விஜய் சார் வந்ததுல இருந்து ரொம்ப நான் லைக் பண்றேன். படம் வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. அவரோட படம் கடைசி படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்ல, லாஸ்டா தளபதியை கொண்டாடுற மாதிரி ஸ்டார்டிங் டு எண்ட் தளபதி மட்டும் தான் நம்ம வாயில வர அளவுக்கு இருக்கு படம். அழுகுற மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படியே லாஸ்ட் சீன்ல பார்த்தா நிறைய வந்து கண்ணீர் வந்துச்சு. எதானாலும் இதுக்கப்புறம் ரீரிலீஸ் இருக்கு. 69 படமும் நம்மளுக்கு இருக்கு. இருந்தாலும் இனிமே புது படம் தளபதிக்கு இருக்காது, கொஞ்சம் இதுவாதான் இருக்கு. பட் பாசிட்டிவா இன்னும் 69 படம் இருக்குல்ல நம்மளுக்கு, எப்படி அதை போட்டுட்டே தானே இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்ட்டிங்க, செகண்ட் ஆஃப் பிளாஸ்டிங்க. சோஷியல் மீடியால வந்து லீக் ஆச்சுன்னு சொன்னாங்க. நீங்க இப்ப பாத்தீங்களா இல்ல இப்ப பாக்குறீங்களா? சீன் கூட பார்த்தது இப்போதான் வெயிட் பண்ணி பாக்குறீங்களா? ஓகே ஓகே. நல்லா இருந்துச்சுல? நல்லா இருந்துச்சு. பையங்க சொல்லுங்க, அவனுக்காக தான் வந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணோம். சினிமால மாசா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. ஓகே. ஆக்சுவலி நான் என் அப்பாடா டிவி ஃபேன். அப்படிங்களா? புதிய கிதை அந்த டைம்ல விஜய்க்கா? ஓ அப்படிங்களா? ஓகே சார்.
எப்பாவுமே பெரிய டிவிகே ஃபேனு அப்பா நம்ம எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவோம். சோஷியல் மீடியால வந்து லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க பாத்தீங்களா படம்? நான் பார்க்கல 8GB இருக்குன்னு சொன்னாங்க. இதே வந்து சித்தி பையன் சொன்னா 8GB இருக்குது பார்க்கலான்னு சொன்னா நான் பார்க்கல. ஏன்னா வந்து தளபதி ரசிகன். தேவான்ற படம் செய்யாறுல பார்த்தேன் முதல் துளையாம துள்ளும் காதலுக்கு மறையில இருந்து தளபதி ரசிகன். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து பாத்தீங்கன்னா காதல் கில்லி. என் பையன் பிறந்து ஃபர்ஸ்ட் பார்த்த படம் பாத்தீங்கன்னா போக்கி. என் பொண்ணு பிறந்து ஃபர்ஸ்ட் பார்த்த படம் பாத்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன். அந்த மாதிரி ஃபேமிலியா வந்து பாக்குற படம் பாத்தீங்கன்னா இதுல போய் தளபதி விஜய் படம் மட்டும்தான். இப்ப கடைசி படமான்னும் போது ரொம்ப வேதனையா இருக்குது. இப்ப எங்க ஒரு ஃபேமிலி விட்டு வந்திருக்கோம். ஏன்னா 2 குட்டி பசங்க இருக்குது, அதனால விட்டு வந்திருக்கோம். ஒரு சீன் கூட நல்ல விஷயம். ட்ரை பண்ணிட்டு இருக்கா எனக்கு அந்த ஒரு படம் நம்ம கஷ்டப்பட்டு எப்படி வரோன்றது நம்மளுக்கு சோ அந்த பெயின் நம்மளுக்கு தெரியும்ல. அதனால நான் ஒரு சீன் கூட பார்க்கல. நாங்க விஜய் அண்ணா படம் வந்து எப்பவுமே தியேட்டர்ல வந்து பார்க்கணும். நீட்டுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க மாணவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. இந்த நேரத்துல இந்த டைம்ல இந்த படம் வந்து பத்தி நீங்க எப்படி நீட்டுக்காக நீங்க சொல்றீங்க? இவ்வளவு நாளா நீட்டுக்காக எவ்வளவு போராடினாங்க. அதாவது முன்னால அந்த ஆட்சியும் வந்து இருக்கும்போது அந்த நீட்டு பிரச்சனை இருந்தது. அதாவது அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்து இவரு எத்தனை மாசம் இருக்கும்? ஒரு 3 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து இந்த நீட்டு பிரச்சனை நடுவுல வந்து விடாம கரெக்டா படம் ரிலீஸ் ஆகும் போது இல்ல இது கிட்டத்தட்ட வந்து 27 நாளுக்கு மேலதான் வந்து போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் வந்து ரொம்ப வந்து அரசியல் பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இது வந்து அரசியலுக்காக அரசியல்ன்றது வேற மாத்துறாங்களோ? அதாவது அப்படி எல்லாம் கிடையாது ப்ரோ. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப அரசியல் நடக்குது. யார் ஆட்சி நடக்குது? எங்க ஆட்சி நடக்குது. அதாவது நம்மளா தேர்ந்தெடுத்த ஆட்சி இது. விருப்பப்பட்டு இவர் தான் வரணும், இவர் தான் நடத்திட்டு தான் இருக்காரு. இப்ப இந்த நீட்டு பிரச்சனை அது முடிய போறது கிடையாது. அது அவர் கையில இருக்குது. அதை அவர் பாத்துப்பாரு. படம் வரும் போதெல்லாம் ஏன் எதுனா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க? சதின்னு சொல்றீங்களா? எது சொல்றீங்க? இந்த பிரச்சனை நடக்குது சொல்றீங்களா? பிரச்சனை சொல்றீங்களா? இது சொல்றீங்களா? இல்ல கரெக்டா படம் வரும்போது வந்து பிரச்சனை பண்றாங்கன்றீங்களா நீங்க? அப்ப அதை வச்சுக்கோங்களேன். அப்படிதான் பாக்குறீங்களா? அப்படிதான் பாருங்க. அப்படிதான் பாருங்க. எல்லாமே அதான் நினைப்பாங்க. இது கண்டிப்பா தப்பு தான். நான் பார்த்துட்டா இருந்தேன். நானுமே பார்த்துட்டு இருந்தேன். பட் அது தப்பு. கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இங்க இருக்க இப்போ பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து நார்மலால இல்ல. கண்டிப்பா அவங்களும் வந்துட்டு அந்த இடத்துல பெரிய இஷ்யூ ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்துட்டு அவங்களை வலிச்சுட்டு போறதும் அந்த மாதிரி பண்றாங்க தவிர மத்தபடி வேணும்னு யாருமே எதுவுமே போய் பண்ணல. அந்த இடத்துல நின்று இப்ப நான் இப்ப போராட்டம் பண்றேன் அப்படின்னா நான் கொஞ்சம் தனியா சைட்ல வந்து ஓரமா போராட்டம் பண்ண போறேன். பட் அவங்க கொஞ்சம் ஆக்வர்டா பண்றது அந்த மாதிரி இருக்கதான் வந்துட்டு அதை பிளாக் பண்றாங்க, தடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் இந்த ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ப்ரொடெஸ்ட்ன்றது நடக்கணும், சப்போர்ட் தரணும். நம்ம ஆனா விஷயம் அதுக்கு தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா இங்க வந்து போராட்டம் பண்ற மாணவர்கள் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி பாக்குறீங்க? அது நம்ம அது நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. அதை நம்ம வெளிப்படையாவும் சொல்ல முடியாது. யார் மேல தப்பு, யார் எப்படி சொல்றாரு அவர் விஜய் அவர்கள் மோடிக்கு அப்படிலாம் இல்ல. அது அதனாலதான் பண்றாரு. ஏன்னா எந்த மாநிலத்திலும் அப்படி பண்ணல. ஓகே, இந்த தேர்வுக்கு எதிராக போராட்டம் பண்றது சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த மாநிலத்தை மட்டும் அது பண்றாங்க. மேபி அவரோட நியூ கவர்மெண்ட்னால அப்படி யோசிச்சிருக்கலாம். எதுவுமே கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, புதுசா ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால கூட நினைக்கலாம். ஏற்கனவே ஜனவரி மாசம் வர படம் இது தள்ளி போய்க்குது. படம்ன்றது இது ஒரு நியூஸ் மாதிரி. இது போன வாரம் இந்த வாரம் அடுத்த வாரம் நியூஸ் வந்து இது மறைஞ்சிடும். அது ஒரு நியூஸ் மாதிரி. அது வந்து நடக்கதான் போகுது. அதை விட்டு அது ஒண்ணு பண்ண முடியாது. அதுக்கு பண்ணாம இருக்க மாட்டார் தலைவர் அவர்கள். பண்ணாம இருக்க மாட்டார். அது பண்ணியிருந்தாரு. அது இந்த படத்தை தள்ளிப்பட முடியுமா? சொல்லுங்க. இது ரஜினி படம் ரிலீஸ் ஆயிருந்தா, ஒரு சாதாரண ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆயிருந்தா அப்ப இந்த கேள்வி வந்திருக்குமா? விஜய் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் விஜய் என்ன பண்ணியிருந்தாரு? ஏன்னா முதலமைச்சர் தொடர்ந்து இந்த கேள்விக்குறி வருது. அதெல்லாம் வந்து இதெல்லாம் சும்மா ஒரு பேர் கெடுக்கிறதுன்னு சொல்ற ஒரு இது. நீட் வந்து பேன் பண்ண முடியாதுங்க. அது வந்ததுதான். ஏன்னா இல்ல விஜய் அவர்களும் சொல்றாரு நீட் வேண்டாம், மாணவர்கள் நீட் வேண்டான்றாரு. சாகடிக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன் பிஜேபி பார்க்கலாம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி வேணும்னு பாக்குறீங்க? இல்ல அந்த மாதிரி எனக்கு அந்த ஆசை தான். பேன் பண்ண இதுதான் சொல்றேன். நீங்க கேட்டு சொல்றேன். இல்ல நீட்டால வந்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களால கோச்சிங் சென்டர்லாம் பெரிய காசு கொடுத்து போகணும், அதெல்லாம் படிக்க முடியாது. சோ அதனாலதான் பார்த்தோன்னா முதல்வர் கூட பார்த்தோன்னா வேணாம் தான் பாக்குறாப்புல. இப்ப என்னன்னா தமிழகத்திலயும் பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து நீட்டை எதிர்த்து வந்து போராட்டம் பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்கள அரெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றது? ஏன்னா அப்ப சப்போர்ட் பண்றதும் விஜய் அவர்களே பார்த்தோன்னா நீட்டுக்கு எதிராக பேசுறாப்புல. ஆனா அது போல்டா பேச மாட்டாரு. ஒரு மோடிக்கு பயப்படுறாரா? இல்ல பயப்படலாம் கிடையாது. பயப்பட அரசியல் வந்துருக்க மாட்டாரு அவரு. அதான் அப்படின்னா ஏன் வந்து மாணவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க போராட்டம் பண்ணு பேசலாம் இல்லையா? நிறைய செய்தியில பார்த்தோன்னா நிறைய மாணவர்கள் நாங்களும் போறோம். நிறைய இடத்துல பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து அரெஸ்ட் பண்றாங்க நீட்டுக்கு எதிராக பேசுற மாணவர்கள். இல்லங்க ஒரு கும்பல எந்த ஒரு போராட்டம் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போய் போட மாட்டாங்க. அவங்க கல்யாண மண்டபத்திலயோ ஒரு விடுதியில தங்க வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த டைம்ல வந்ததுதான் நிறைய செலிப்ரேஷன் நினைக்கிறேன். முன்னாடி இதோட இம்பாக்ட் தெரிஞ்சிருக்காது. இல்ல இப்ப நீங்க நியூஸ் பாப்பீங்களா? நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நிறைய பேர் வந்து போராட்டம் பண்றாங்க. அது வேண்டாம், பாதிக்கப்படுது மாணவர்கள் அப்படின்னு. இந்த மாதிரி டைம்ல இந்த படம் வந்து இது வந்து ஏதோ ஒரு
மடம் மாத்திர விஷயம் இப்போ இருக்கு வரைக்குமே அதுக்காக வந்து அதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க பண்றாங்க? பட் தளபதி வந்திருக்காருன்னும் போது அவர் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. இல்ல இங்க கண்டிப்பா. இங்க பண்ற தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ற மாணவர்களே பார்த்தோம்னா அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப தாவைக்கு ஆட்சின்னு போயிட்டு இருக்கு, அரெஸ்ட் பண்றாங்கல்ல, இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அப்ப வந்து போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி அரெஸ்ட்லாம் நடந்துட்டு தான் இருக்கு நார்மலா. பட் வந்து அவர் செய்யற நல்லதை நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னா நல்லது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இல்ல 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 பண்ண நானே கேட்கறேன்னா, நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணும்போது தமிழ்நாட்டுல வந்து அரெஸ்ட் பண்றாங்க மாணவர்களை. அப்ப வந்து மேபி மோடிக்கு சப்போர்ட் பண்றவரோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அது எனக்கு தெரியல. பட் வந்து அந்த மாற்றம் வந்து இப்போத்துல இருந்தே அதுக்கான நம்பிக்கை, புதிய ஒரு நம்பிக்கை எலெக்ஷன் மூலமா, எலெக்ஷன்லயே நம்ம பார்த்திருப்போம் எவ்வளவு வருஷமா அது வந்து அந்த காசு கொடுத்து வந்து நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஆனா இப்போ வந்து அது எப்படி சொல்றதுன்னா பெரிய ஒரு சாதனையா நம்ம பாக்குறோம். நீட் வந்து மாணவர்களை பாதிக்குது. ஏன்னா தமிழ்நாடுல நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆமா. இப்ப எப்படி சொல்றேன், நேஷனல் மீடியா எல்லாம் வந்து எப்படி பேசுறாங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் வந்து சினிமா மோகத்துல சினிமா போதையில வந்து வாழ்றாங்க. அப்படி ஒண்ணு சினிமா போதை. ஜல்லிக்கட்டு 2016 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல குரல் கொடுத்தது யாரு? தமிழன் தான். பீட்டான்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த போராட்டம் ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அது நம்ம நீட்ன்றது வந்து நம்ம தனிப்பட்ட எல்லாமே ஒரு இந்தியா அளவு தானே. ஆமா ஆமா. அங்க நீட்ன்றது அங்க ஒரு வேலை இல்ல குட்டி. ஆனா முத பார்த்தனா எதிர்ப்பு எங்க இருந்து வந்துச்சுன்னா இங்க இருந்து தான் வந்தது. நிறைய மாணவர்கள் வந்து இங்கதான் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. கேள்வி அனிதா. ஆமா ஆமா கேள்வி தெரியும். அவங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 15 மாணவர்கள் மேல. இந்த பேர் வந்து ஹெவி பர்டனா இருக்கு. இந்த நேரத்துல இந்த டைம்ல இந்த படம் வந்து ஓகேவா? ஏன்னா என்னதான் விஜய் ஃபனா இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த படம் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? என்னைக்கா இருந்தாலும் வந்துதானே ஆகணும். இன்னைக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல வந்து சினிமா மோகத்துல வாழ்றாங்க பசங்க அப்படின்றாங்க. இது நம்மள வந்து கேவலப்படுத்த மாதிரி பேசுறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, இத பத்தி தளபதி எங்க பேசணுமோ அங்க பேசிருக்காரு. ஆயுத் மீட்டிங்ல எங்க பேசணுமோ அங்க பேசினாரு. இல்ல பேசுனாங்க. ஆனா இங்க மாணவர்கள் போராட்டம் பண்ணா கூட இங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்றாங்க. நீ பாத்தீங்களா, செய்தி பாக்குறீங்க இல்லையா? ஏன்னா போராட்டம் பண்ற மாணவர்கள் இங்க வந்து பண்றாங்க. அப்ப வந்து இது ஒரு பிஜேபி ஆட்சி மாரி செயல்படுதோ அப்படின்னு வந்து இல்ல அப்படிலாம் இல்ல. ஏன்னா பண்ண வேண்டிய வந்து அவசியம் இல்ல. அவசியம் கிடையாது. இதெல்லாம் தேவை. ஏற்கனவே விஜய் அண்ணா சொல்லிருக்காரு, படம் வந்து படமா பாருங்க. இல்ல படம் ஓகே, படம் ஓகே. இந்த டைம்ல வந்து போராட்டம் பண்றாங்கல்ல, இந்த டைம்ல வந்து நடக்கிறது தானே வரும். அதுதான் வந்து நேஷனல் மீடியா எப்படி பேசுறாங்கன்னா, சினிமா செலிப்ரேஷன் மூடில வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து வாழ்றாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஏன்னா தமிழ் மக்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு எஜுகேஷன் சார்ந்த மனம் தான் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? நிறைய படிச்ச மக்கள் வளக்கூடிய இடம். ஆனா இந்த டைம்ல அந்த படம் வந்து பார்த்தோன்னா இதே வந்து ஜாலியா வந்து படம் மோகத்துல வந்து நம்ம வாழ்றேன் அப்படின்றாங்க. அப்படி அவங்க சொல்றாங்க. அவங்களுமே வந்து அதோட புரிதல் இல்லாம பேசுறாங்களான்னு வச்சுக்கலாம். இப்ப எங்களுக்கு நாங்க வந்து அங்க எப்படி சொல்றது, அந்த இது இல்லாம நாங்க இங்க வரல. இது எங்களுக்கு பல வருஷமா தளபதி பிடிக்கும்ன்ற வந்திருக்கோம். நாங்க வந்திருக்கோம் படம் பார்க்க. இதே வந்து சூப்பர் ஸ்டார் கூட வரட்டும், அவர் ஒரு படம் நடிக்கும் போது கூட அப்பவும் அது எல்லாம் நம்ம எல்லாமே பார்த்து தானே இருக்கிறோம். எல்லாமே நம்ம இது பண்ணி தானே இருக்கிறோம். கரெக்டா எது வேணும், அதாவது எப்படி வந்து ஒரு ஆளை வந்து நம்ம இது பண்றோம். இவரா புதுசா வந்து புதுசா வந்தோன்னா நாங்க தாங்க வர வச்சோம். எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க வந்து இவங்க வட்டம் அவங்க வட்டம் மாத்தி நாங்க எப்படி நாங்க பண்ண முடியும்? 27 வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த இடத்துல பிறந்து. நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆட்சி வந்தா இது பண்ண, அந்த ஆட்சி வந்தா அது பண்ணானு. நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். ஓகேங்களா? அதனால அதோட கஷ்டம் நான் எங்களுக்கு தெரியும். எங்களோட கஷ்டத்தை நாங்க வந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தரை உட்கார வச்சுக்கிறோம். அவரும் வந்திருக்காரு. அவரு இப்ப இது நடைமுறை நடக்கும். அவர் சொன்ன வாக்குறுதி நடத்தின்னு தான் வராரு. இன்னைக்கு நாங்க ஜல்லிக்கட்டுக்கே நாங்க அந்த பண்ணது. இப்ப இந்த நீட்டுக்கு நாங்க பண்ண மாட்டோமா? இது வந்து ஒரு ரசிகனாவோ நடக்கும். பாருங்க, நடக்கும்போது நடக்கும். அதாவது மேல அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே இது நடக்கும். நீட்டு பிரச்சனை தீர்மானம் வரும். ஆனா தமிழ்நாட்டுல போராடக்கூடிய மாணவர்கள் ஏன் வந்து இது பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? அப்படின்னா ஒருவேளை விஜய் அவர்கள் மோடியை பார்த்து வந்து பயப்படுறாரோ? அவரு பயப்படுற ஆளே கிடையாது. இல்லனா ஏன் அப்படி பண்ணணும்? ஏன் அப்படி பண்ணணும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல? நீங்க சொல்றது கரெக்ட். போராட்டம் பண்ணலாம்ல. எப்படின்னா மோடி என்ன நினைக்கிறாருன்னா, இந்தியா மூக்கு இந்த போராட்டம் வந்து ஃபார்ம் ஆக கூடாது. ஃபார்ம் ஆச்சுன்னா ஆட்சி டேமேஜ் ஆகலாம் மோடி அப்படின்னு பாக்குறேன். அதுக்கு விஜய் சப்போர்ட் பண்றாரா? விஜய் பட் இது அது கரெக்டான டைம் இல்ல. நம்ம படத்துக்கு பார்க்க வந்திருக்கோம். சொல்ற கேள்விதான் கேக்குறேன். புரியுது. பட் ஆனா இதுக்கு நமக்கு ஆன்சர் இல்ல. பட் ஆனா நீங்க சொல்றது கரெக்ட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனா அது கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்தா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்ப நாளைக்கு ஒரு போராட்டம் சொன்னா இப்ப நீங்க வருவீங்களா? கண்டிப்பா வருவேன் சார். கண்டிப்பா வருவேன். நீங்க நம்பர் கூட நோட் பண்ணீங்க, நான் வீடியோ கூட எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். வந்தேன்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ நடக்கும் போது நான் போய் சப்போர்ட் பண்ணிருக்கேன். நான் இல்லாமலாம் இல்ல. ஸோ பண்ணிருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு தெரியாத வயசா இருந்திருக்கு. நான் ஸ்கூல் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் அப்பா அம்மா எனக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க சைட்ல இருந்து நம்மளும் இருக்கணும், இந்த தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம சைட்ல சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க இருந்தாங்க. இப்போ எனக்கு ஓரளவு கருத்து தெரிஞ்சு இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா நான்
அப்படின்னு. நாளைக்கு கண்டிப்பா போங்க, மாணவர்கள் நிறைய இதுல பண்றாங்க. கண்டிப்பா அந்த தேர்வு வேண்டாம், ஏன்னா நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுது. ஏன்னா நாளைக்கு நீங்களும் பாதிக்கப்படலாம், நாளைக்கு நம்ம ஒரு ஃபேமிலி யாரையும் பாதிக்கப்படலாம். கண்டிப்பா நீங்க கண்டிப்பா வாங்க. என்னோட கசின் சிஸ்டர்ஸுமே டாக்டருக்காக படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கு பிடிக்கல. எனக்கு அதோட கஷ்டம் தெரியும். நானும் டிகிரி ஹோல்டர் தான்.